நாட்டில் விசா அனுமதி காலத்தை தாண்டி அதிக நாட்கள் தங்கியிருந்ததன் பேரில் ஜனவரி 1 தொடங்கி நவம்பர் 14 வரை 41,234 வெளிநாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு முழுவதும் அப்படி கைதானவர்களின் எண்ணிக்கை 27,739 பேர் மட்டுமே என்ற நிலையில் இவ்வாண்டு அது கணிசமாக உயர்ந்துள்ளது. தங்களின் சமூக பயண அனுமதியை வேலை, படிப்பு உள்ளிட்ட மற்ற பெர்மிட்டுகளுக்கு மாற்றுவதற்காகவும் சிலர் விசா காலத்தை தாண்டி தங்குகின்றனர். சிலருக்கு தங்களின் தனிப்பட்ட விஷயங்களை 30 நாட்கள் வரை தங்கியிருந்து முடிக்க சிறப்பு அனுமதிகளும் வழங்கப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் முறையான பயணப்பத்திரம் வைத்திருப்போர் மட்டுமே நாட்டுக்குள் நுழைவதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் சொன்னார். வருபவர்கள் கண்காணிப்பு அல்லது கருப்பு பட்டியலில் இருக்கக்கூடாது. சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்வதற்கான டிக்கெட் வைத்திருக்க வேண்டும். வந்திறங்கியதும் டிஜிட்டல் அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் அவற்றில் அடங்கும். விசா அனுமதி காலம் முடிந்த கையோடு வெளிநாட்டவர்கள் இந்நாட்டை விட்டு வெளியேற அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சைஃபுடின் மக்களவையில் பதிலளித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதி கழகத்திடம் கடன் பெற்று அதனை இன்னும் திருப்பிச் செலுத்த தொடங்காமல் இருப்போரில் பாதிக்கும் மேற்பட்டோர் ரஹ்மா ரொக்க உதவி பெறுநர் பட்டியலில் இல்லாதவர்கள். 4,15,109 பேரில் அவர்களின் எண்ணிக்கை 54.3 விழுக்காட்டில் இருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்திருக்கிறார். எஞ்சிய 1,89,580 பேர் அல்லது 45.7 விழுக்காட்டினர் அவ்வுதவியை பெறுகின்றனர். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அவர் அவ்வாறு கூறியிருக்கின்றார். இவ்வேளையில் வேலை கிடைத்து மாதத்திற்கு 3,000 ரிங்கிட்டுக்கும் மேல் சம்பளம் வாங்குவோரில் அறவே கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களின் உண்மை எண்ணிக்கை அமைச்சின் வசமில்லை என்றார் அவர். ரஹ்மா ரொக்க உதவி திட்டத்தின் கீழ் 2,500 ரிங்கிட்டுக்கும் கீழ் குடும்ப வருமானத்தை கொண்டோருக்கு 500 ரிங்கிட்டும், 2,501 ரிங்கிட் முதல் 5,000 ரிங்கிட் வரை குடும்ப வருமானம் கொண்டோருக்கு 100 ரிங்கிட் முதல் 300 ரிங்கிட் வரையிலும் உதவி வழங்கப்படுகிறது. கடந்த செப்டம்பர் வரையில் மொத்தமாக 74 பில்லியன் ரிங்கிட்டை கல்வி கடனுதவியாக PTPTN வழங்கியுள்ளது. ஆனால் அவற்றில் இன்னும் 32 பில்லியன் ரிங்கிட் திருப்பிச் செலுத்தப்படவில்லை. கிழக்கு கரை மாநிலங்களான பஹாங், திரங்கானு மற்றும் கிளந்தானில் வரும் சனிக்கிழமை வரை அடைமழை தொடரும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. கிளந்தானில் தும்பாட், பசிர் மாஸ், கோத்தபாரு, ஜெலி, தானாமெரா, பாச்சோக், மாச்சாங், பசிர் பூத்தி, கோலக்கராய் ஆகிய இடங்களில் கனமழை பெய்யும். பஹாங்கில் ஜிராந்தூட், குவாந்தான், பெக்கான், ரொம்பின் ஆகிய இடங்கள் பாதிக்கப்படும். இவ்வேளையில் நவம்பர் 23 வரை எச்சரிக்கை அளவிலான அடைமழை கிளந்தான், பஹாங் மற்றும் ஜோஹோரின் மிர்சிங், கோத்தாதிங்கி ஆகிய இடங்களில் பெய்யும் என மெட் மலேசியா கூறியது. கிளந்தானில் குவாமுசாங், பஹாங்கில் கேம்ரன் மலை, லிப்பீஸ், ரவ், பந்துங், தெமர்லோ, மாரான், பர ஆகிய இடங்களில் அந்நிலை காணப்படும். வானிலை குறித்த ஆக கடைசி தகவல்களை மெட் மலேசியாவின் இணைய அகப்பக்கம், சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் அதன் மைச்சுவாச்சா செயலி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது மற்றும் லஞ்சம் வாங்கிய சந்தேகத்தில் இவ்வாண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை 45 போலீஸ்காரர்களும் அதிகாரிகளும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். அதே காலகட்டத்தில் 27 போலீஸ்காரர்கள் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டு 13 பேர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை கூறியிருக்கின்றார். அதே 9 மாதங்களில் பல்வேறு விதி மீறல்களுக்காக புக்கிட் அமான் போலீஸ் நெறிமுறை மற்றும் தரக்கட்டுப்பாட்டுத்துறை 1557 கட்டொழுங்கு விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. 1118 தொடக்க கட்ட விசாரணை அறிக்கைகளும் திறக்கப்பட்டுள்ளன.
ஆகவே அதிகார முறைகேடு, லஞ்சம் வாங்குதல் போன்றவற்றில் ஈடுபடும் போலீஸ்காரர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கீழ்நிலை போலீசார் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துவிட்டு அதிகாரிகளை விட்டுவிடும் இரட்டை நிலைப்பாடு கூடாது என டத்தோ ஸ்ரீ அயூப் கான் போலீஸை அறிவுறுத்தினார். Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. புத்ராஜயா IOI சிட்டி மால் பேரங்காடி அருகே கார் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 3 மரணமடைந்துள்ளனர். நேற்று நள்ளிரவு அக்கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. உள்ளூரைச் சேர்ந்த 2 ஆண்கள் 2 பெண்கள் என 4 பயணித்து அந்த பெரோடுவா வீவா கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டது. அதில் 2 ஆடவர்களும் ஒரு கர்ப்பிணியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியது. உயிரிழந்தவர்கள் முறையே 24 வயது முகமது டேனியல் முகமது நூசி, 41 வயது நூருல் ஹுடா ரம்லி, 27 வயது அமீசான் சாப்பி என அடையாளம் கூறப்பட்டது. காயமடைந்த மற்றொரு பெண்ணும் கர்ப்பிணியே. 28 வயது நீசா சுஹானா ஊஜாங் எனும் அப்பெண் படு காயங்களுடன் புத்ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழந்தையை கையில் தூக்கி வைத்திருந்த போது பெண் ஒருவரை குரங்கு தாக்க முயன்ற போது தப்பியோடுவதை காட்டும் காணொளி வைரலானதை தொடர்ந்து நெட்டிசன்கள் தங்களது கவலையையும் அதிர்ச்சியையும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை பெர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை கவனத்தில் எடுத்துக்கொண்டு குரங்கு தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட 9 வினாடி வீடியோ கிளிப்பில் அந்த பெண் கார் நிறுத்தும் பகுதியை நோக்கி பதற்றத்தோடு திரும்பி பார்த்து கொண்டே ஓடுவதையும் காண முடிகிறது. வீட்டின் நுழைவாயிலின் இரும்பு கதவை அப்பெண் மூடுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அந்த குரங்கு வாசலில் காணப்பட்டது. எனினும் இந்த சம்பவம் நடந்த இடம் அல்லது தேதி குறித்த குறிப்பு எதுவும் அந்த காணொளியில் காணப்படவில்லை. அந்த வீடியோ நேற்று நண்பகல் 2 மணி வரை 2,78,000 முறை பார்க்கப்பட்டதோடு 1,500 முறை பகிரப்பட்டது.